துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வார்த்தைக்கான நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற வாரத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றியும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பார்த்தோம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தவிர்க்க முடியாத அங்கம் என்றும், குமாரனை ஏற்றுக்கொண்டால்தான் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும், குமாரன் மூலமாகத்தான் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்றும் நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுதும் வேதத்தை ஆராய்வதற்கு முன்பதாக நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதிய வேதாகம துணுக்கு செய்தி என்ற புத்தகத்திலிருந்து ஒரு காணொளி இதோ உங்களுக்காக. யோனா நினிவேக்கு அனுப்பப்பட்டதும் அவருடைய தீர்க்க தரிசனத்தை கேட்ட ராஜா உட்பட ஜனங்கள் யாவரும் மனம் திரும்பியதும் வேதத்தில் தனி புத்தகமாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் யோனா சென்ற காலம் எது என்று திட்டமாக தெரியவில்லை. அது கிமு 9ஆம் நூற்றாண்டின் நடுவில்தான் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். அதாவது சம்பவம் கிமு 844 நடைபெற்றிருக்கலாம் என்கின்றனர். அப்படி இருந்திருக்குமானால் அந்த சமயம் அசீரியாவை ஆண்ட மன்னன் 3ஆம் ஆதாத் நிராரி, 4ஆம் சல்மனாசர், 3ஆம் அசூர்டான், பிறகு 5ஆம் அசூர் நிராரி ஆகிய மன்னர்கள் அசீரியாவை ஆண்டதாக சரித்திரம் கூறுகிறது. வேதாகமம் மனம் திரும்பிய ராஜாவின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் அது ஆதாத் நிராரிதான் என்பதில் வேதாகம நிபுணர்கள் ஒருமித்த கருத்துடன் இருக்கிறார்கள். நாட்டில் நடைபெறும் முக்கியமான நிகழ்ச்சிகளையெல்லாம் கல் தூண்களில் பதிவு செய்யும் வழக்கமுள்ள அசீரியர்கள் கல்வெட்டுக்கள் ஒன்றிலாகிலும் யோனாவை பற்றியோ ஜனங்கள் கூட்டமாக மனம் திரும்பியது பற்றியோ எந்தவிதமான குறிப்புகளும் இல்லை. எனவே இதனை சுட்டிக்காட்டி இன்னொரு பிரிவினர் யோனாவின் சம்பவம் கற்பனை கதையே அன்றி சரித்திரம் அல்ல என்றும் வாதாடுகிறார்கள். என்ன நேர்களே, யோனாவை பற்றிய இந்த காணொளியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இப்பொழுதும் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் வேலை இதுதான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பிதாவாகிய தேவன் அவருக்கு தந்த அதிகாரத்தை பற்றிய தேவ செய்தியோடு நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் உங்களை காண காத்திருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம சென்ற முறை சந்தித்து கொண்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சில விவரங்களை அறிந்து கொள்ள ஆரம்பித்தோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்,
தேவனை அறிந்து கொள்வதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சிக்கும் விசுவாசத்தினுடைய உறுதிப்பாட்டுக்கும் நிலைப்பாட்டுக்கும் அஸ்திபாரம். கர்த்தரை அறிந்து கொள்ளாவிட்டால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது, வளர்ச்சி அடையவும் முடியாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்மை உண்டாக்கின தேவன் யார் என்பது நமக்கு நல்லா தெரியணும். நம்மை வழிநடத்தி செல்லுகிற தேவன் யார் என்பதும் நமக்கு தெளிவாக தெரியணும். அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய பலம், அவருடைய பராக்கிரமம், இது எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிருக்கணும். எவ்வளவுக்கு நம்ம கர்த்தரை அறிய ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஆவியிலே பலத்தின் மேல் பலமடைந்து என்று வேதத்தில் எழுதியிருக்கு. உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்தை குறித்து அறிய அவனுடைய ஸ்தானம் உயர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது. சாதாரணமாக ஒரு எழுத்தறிவில்லாத, உலகத்தை பற்றி வேறு விஞ்ஞான அறிவில்லாத, ஒரு கல்வி அறிவில்லாத ஒரு மனிதனுக்கும் ஒரு காரியங்களை அறிந்திருக்கிற மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர்கள் எவ்வளவுக்கு இந்த உலகத்தை குறித்து கற்றுக்கொள்ளுகிறார்களோ அறிந்து கொள்ளுகிறார்களோ அதுக்கு ஏற்ற அளவில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்த்தப்படுகிறத பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் கர்த்தரை அறிய உங்களுடைய ஆவிக்குரிய நிலை உயர்த்தப்பட்டு கொண்டே வரும். கர்த்தரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் அறிந்து கொள்வது என்பது முடியாத ஒரு காரியம். நம்ம வாழ்கிற பூமியில் சமுத்திரத்தின் ஆழங்கூட நமக்கு இன்னும் எவ்வளவு என்பது அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. வானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வானம் எவ்வளவு விரிந்திருக்கிறது, அதனுடைய எல்லை எங்கே இருக்கிறது, எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுங்கிறது கூட நாம் இன்னும் கண்டுகொள்ள முடியலை. அதே மாதிரி நட்சத்திரங்களை எண்ணி பார்ப்பதற்கு நம்மால் முடியவில்லை. அப்போ நாம் வாழ்கிற உலகத்திலேயே நாம் அறியாத பல விஷயங்கள் இருக்கும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நம்ம முழுவதும் அறிந்து கொள்வது என்பது முடியாத காரியம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தூரம் கர்த்தரை அறிந்து கொள்ள முற்படுகிறோமோ அவ்வளவு ஆவிக்குரிய வெற்றியையும் ஆவிக்குரிய பலனையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவினால தான் நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற பல ஆசீர்வாத நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுது. இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின அவர் குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கு. நீங்கள் எவ்வளவுதான் ஊழியம் செய்யலாம், எவ்வளவுதான் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஆனாலும் கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, முதல்ல நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், இவர்தான் தேவன் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த தேவனை குறித்த வேதம் நமக்கு என்ன விவரங்களை சொல்லுகிறது என்பதை முதல்ல நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நமக்கு அடையாளம் காட்டுவது வேத புஸ்தகம்தான். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் தெளிவாக நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யார் என்பதை நமக்கு ஏற்ற அளவில் நமக்கு எவ்வளவு தெரியணுமோ அந்த அளவுக்குண்டான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அறிவு தான் நம்மை கர்த்தருக்குள் நல்ல கனிகளை கொடுக்க வைக்கிறது, கர்த்தருக்குள்ள நம்மை நெருக்கமான ஒரு ஜீவிதத்தை கொடுக்கிறது, கர்த்தருக்குள் வளர்ந்து செழிக்கத்தக்கதான நம்முடைய அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்துகிறது. அப்போ இதை குறித்து நம்ம ஆராய ஆரம்பித்த போது கர்த்தர் யார், நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, வேதம் எப்படியெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை ஆராய ஆரம்பித்தோம். அதில் நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா, வேதத்தில் கர்த்தர் முப்பரிமாணம் உள்ள தேவனாக காட்டப்படுகிறார். கர்த்தர் மாத்திரம் இல்லை, மனிதனுக்கும் கூட முப்பரிமாணம் இருக்கிறது. அதை திரித்துவம் என்று நம்ம சொல்லுகிறோம். மனிதனுக்கு ஒரு திரித்துவம் இருக்கிறது. அது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கர்த்தருக்கு ஒரு திரித்துவம் இருக்கிறது. அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. மூணு வேற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டாலும் அல்லது நாம் அதை அப்படி விளங்கி கொண்டாலும் உண்மையில் அப்படி அல்ல. மூணு ஒரே காரியத்தில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகள்,
அது செய்யக்கூடிய காரியங்களுடைய அடிப்படையில் அதை 3 ஆழ்த்துவங்கள் போல நாம் விளங்கி கொள்ளுகிறோம். அதுக்கு பேர் தான் இந்த ட்ரினிட்டி என்று சொல்லுகிறோம். அது நம்ம விளங்கி கொள்வது தான். இவர் தனி, அவர் தனி, அவர் தனின்னு. ஆனால் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எனக்குள்ளே என்னுடைய ஸ்பிரிட் இருக்குது, எனக்குள்ளே என்னுடைய ஆத்துமா இருக்கிறது, எனக்குள்ளே என் சரீரம் இருக்கிறது. ஆனால் வெளியே பார்த்தா 3 ஒன்றாத்தான் தெரிகிறது. ஆனால் 3ம் தனித்தனி வேலைகளை செய்கிறது. ஒரு உணவை நான் புசிக்கிறேன், அது சரீரத்தினால தான் செய்ய முடியும். என் ஆவி சாப்பிடாது. ஆவியை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டால் சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மரித்தவர்களுக்கு உணவு படைப்பாங்க. அவர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு ஒரு கல்லறை திருநாள் அன்னை கொண்டு போய் அவருக்கு சில படையல் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அடுத்த நாள் போய் பார்த்தாலும் அது அப்படியே தான் கிடக்கும். வேணுமானாலும் பக்கத்தில் இருக்கிற ஆடு மாடுகள் காக்கைகள் அது வேணால் எடுத்துகிட்டு போகும். எந்த ஆவியும் புசிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு ஆழ்த்துவமும் செய்வதற்கு ஒரு வேலை இருக்கிறது. ஆவி தேவனை அறிந்து கொள்ளுகிறது. அந்த காரியத்தை சரீரத்தினால் முழுமையாக செய்ய முடியாது. அப்போ சரீரம் செய்வதற்குன்னு சில வேலை இருக்குது, ஆவி செய்வதற்கு என்று சில வேலை இருக்கிறது, ஆத்துமா செய்வதற்கென்று ஒரு சில வேலைகள் இருக்கிறது. ஆனால் அது 3மே ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ வேதம் காட்டும் பிதாவாகிய தேவன் யார் என்பதை குறித்த சில விவரங்களை நம்ம பார்த்தோம். நம்ம முழுசாக பார்த்துட்டோமான்னு கேட்டால் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டதில் மிக முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் அளப்பரியவர். அவரை அளந்து பார்க்க முடியாது. ஆனால் அதனால் அவரை முழுவதுமாக புரிந்து கொள்ள ஒருவராலும் முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவு சின்னது, நம்முடைய வாழ்க்கை சின்னது, நம்முடைய எண்ணங்கள் சின்னது. நமக்கு வேண்டிய அளவுகளை மாத்திரம்தான் நம்மால் விளங்கி கொள்ள முடியும். அப்போ நம்ம பார்த்தோம், முதல்ல பிதாவாகிய தேவன் யார் என்பதை பார்த்தோம். அதற்கு இணையாக குமாரனாகிய கிறிஸ்து யார் என்பதை பார்த்தோம். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் காரியமாக நம்ம என்ன பார்த்தோன்னா, அவரும் தேவத்துவத்தில் ஒருவர் என்று பார்த்தோம். தெய்வீக தன்மை உடைய பிதாவுக்கு சமானமானவர் என்பதை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவர் ஆதியிலிருந்தே தேவனோடவே இருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் பார்க்குறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நமக்கு சில காரியங்கள் நம்ம சமீபத்தில் இருக்கிற பொருள்களோட ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்மால் காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். நமக்கு என்னென்ன தெரியுமோ, நமக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதோ அதை வச்சு ஒரு காரியத்தை விளக்க முற்பட்டால்தான் நம்மால் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மாத்திரம் இல்லை, நம்ம பேசுகிற மொழி இருக்குது பாருங்கள், அந்த மொழி நம்ம பயன்படுத்துகிற காரியங்களுடைய அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியாத வேறு காரியங்கள், அதுக்கெல்லாம் எந்த மொழியில் வார்த்தைகள் சொல்லப்படவில்லை. அதனால் நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ஒரு காரியத்தை விளங்க பண்ணுவதற்காக நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உதாரணத்தை எடுத்து நமக்கு காரியத்தை விளக்க முற்படுகிறது வேதம். அதனால் அது என்ன சொல்லுதுன்னா, பிதாவானவர் ஒரு தகப்பனை போலவும், குமாரன் என்பவர் அவருடைய ஒரே பேரான மகன் போலவும், பரிசுத்த ஆவியானவர் என்பவர் அவருடைய சக்தி ஆற்றல் என்பவரை போலவும் நமக்கு சொல்லுகிறது. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லாவிட்டால் நமக்கு அதை திருத்துவம் அப்படி இப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் விளங்காது. இதை நம்ம வச்சுக்கிட்டு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள், அந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அதுதான் உண்மை என்று நினைத்து கொண்டு வாதாடக்கூடாது. சிலர் கேட்பாங்க, கடவுளுக்கு எப்படிங்க மகன் இருப்பார், கடவுளுக்கு எப்படி பிள்ளைகள் இருப்பார், அவர் குமாரன் என்பவர் கடவுளுடைய மகன் என்று சொல்கிறாங்களே அப்படின்லாம் சொல்லி சிலர் வாதாடுவது உண்டு. அது அப்படியல்ல. நம்ம விளங்கி கொள்வதற்காக ஒரு பெரிய பொருளை நம்ம விளங்கி கொள்வதற்காக நமக்கு தெரிந்த, நம்ம பார்த்து பழகின காரியங்களோட ஒப்பிட்டு நமக்கு சொல்லுவது வேதத்தினுடைய ஒரு மரபு. வேதத்தினுடைய மரபு மாத்திரமல்ல, நம்ம மனித வாழ்க்கை வழக்கில் கூட நமக்கு விளங்காத ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தோட ஒப்பிட்டு சொல்லுவோம். அப்படி சொல்லப்பட்டது தான் 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டதுக்கு தான் பிதா குமாரன் என்று சொல்லப்படுகிறது.
உடனே நம்ம குமாரன் சொன்ன உடனே அவருடைய மனைவி யார் அப்படின்னு கேட்கக்கூடாது, அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடாது, இவர் எப்படி பிறந்தார்னு கேட்கக்கூடாது. நம்ம புரிந்து கொள்வதற்கு அவர் முழு அதிகாரம் பெற்றவர், மனிதர்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறவர் குமாரனாகி கிறிஸ்து. இந்த 2 பேரும் செயல்படுகிற காரியங்களை செயல்பட வைப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இதை புரிந்து கொள்ளத்தான் நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 தன்மைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குமாரனாகிய கிறிஸ்து. இந்த குமாரனாகிய கிறிஸ்து பிதாவினுடைய மடியில் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே ஒரு குழந்தையை தூக்கி மடியில் வச்சிருக்க மாதிரி நினைச்சிடக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் முழுவதும் வெகு பூடகமாக நம்ம விளங்கி கொள்வதற்கான உலகத்தில் இருக்கிற காரியங்களோட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவில் நம்ம விளங்கி கொண்டால் அது நமக்கு போதுமானது. அடுத்து பாருங்க, ரோமர் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்னது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்போ எப்படி பிதாவானவர் தேவனோ, குமாரன் என்று விளிக்கப்படுகிற கிறிஸ்துவும் தேவன்தான். அடுத்து காரியத்தை நம்ம பார்த்தோம், அவர் பிதாவுக்கு சமானமானவராக இருக்கிறார். இதெல்லாம் போன முறையே நம்ம சந்தித்து கொண்ட போது நிறைய விளக்கங்களோடு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக. அவர் பிதாவுக்கு சமானமானவர். பிலிப்பியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களில் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை என்று எழுதியிருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் முழு பவர், ஆற்றல், அந்த ஆற்றலை மனிதர்கள் விளங்கி கொள்ளுகிற அளவுக்கும் மனிதர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற அளவுக்கும் அதை மனிதருடைய தன்மைக்கு ஏற்ற அளவில் கொஞ்சம் குறைத்து மனிதர்களுக்கு நெருக்கமாய் தேவன் தான் வருவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு அவதாரம் தான் கிறிஸ்து என்று நம்ம சொல்லுவது. இதை இன்னும் உங்களுக்கு சுலபமாக நம்ம விளக்கி சொல்லணும்னா, ஒரு மின்சாரம் வருகிறது, நம்ம வீட்டுக்கு வருகிறது, அந்த மின்சாரத்திலிருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சில கருவிகள், ஒரு செல்ஃபோன் மாதிரி இருக்கிறத டைரெக்டாக இருக்கிற மின்சாரத்தில் போட்டிங்கன்னா அது அடிச்சு தூக்கிடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சின்ன கருவி வைத்து அந்த மின்சார அளவை 12 வோல்ட்டுக்கு அதை குறைச்சி, அதுக்கு கீழே குறைச்சி, இது எந்த அளவில் உள்ளே போனால் இந்த மின்சாரத்தை பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அந்த மின்சாரத்தின் அளவை குறைத்து கொண்டு நம்முடைய கருவிகளிலே செலுத்துகிறோம். இந்த சின்ன இந்த எலிமினேட்டர்ஸ் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். இது என்ன செய்யுதுன்னா, முழு பவரை, சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு குறைத்து கொடுக்கிறது. அதே மாதிரி தான் முழு பவர் சக்தியில் இருக்கிற பிதாவினுடைய வல்லமையிலிருந்து மனிதர்களுக்கு ஏற்ற அளவில் அதை குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரம்தான் குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். ஆனாலும் மின்சாரம்தான் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பிதாவுக்கு சமானமானவர். பிதா எப்படி ஒரு தெய்வ தன்மை உள்ளவராக இருக்கிறாரோ, குமாரனும் அப்படியே ஒரு தெய்வாம்சம் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் நமக்கு சொல்லுகிறது. அடுத்த காரியம் பாருங்க, நம்ம பார்க்கிற பல காரியங்கள், நம்ம பார்க்கக்கூடிய காரியங்களை பிதாவானவர் எப்படி சிருஷ்டிகராக இருக்கிறாரோ அதே போல குமாரனும் சிருஷ்டிக்கும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சிருஷ்டிக்கும் அதிகாரம் இருந்தால் தான் அவர் இறைவன். அப்போ பாரம்பரியமாக இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு கதை இருக்குது, ஒரு சம்பவம். அது உண்மையா என்று நமக்கு தெரியாது. அது இயேசுனுடைய பிறப்பை பற்றி பாரம்பரியமாக சொல்லப்படுகிற சில காரியங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேதத்தில் இயேசு குழந்தையாக பிறந்து சொல்லப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 12 வயசில் தேவாலயத்தில் இருந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். அப்புறம் நேராக கட் பண்ணிங்கன்னா இயேசு ஊழியத்துக்கு வந்த 30வது வயசு அது காட்டப்பட்டிருக்கும். இடையில எவ்வளவோ நடந்திருக்கும், அது என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. இதன் மேலே ஒரு வேளை கற்பனையாக கூட இருக்கலாம், அல்லது உண்மையாக கூட இருக்கலாம். நிறைய புனை கதைகள் இருக்கிறது. அதில் ஒரு சம்பவம், ஒரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முறை இயேசு அமர்ந்திருந்த போது, அந்த மலையில் உட்கார்ந்திருந்த பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள் போன்றவர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் உம்மை பிதாவுக்கு சமானமானவர் என்று சொல்லுகிறேன். கடவுளுடைய முக்கியமான குணாதிசயம் என்னென்னா சிருஷ்டிப்பது, ஒரு காரியத்தை உருவாக்குவது, உயிரை கொடுப்பது. இதுதான் ஒரு சிருஷ்டிகர் என்பதற்கு அடையாளம்.
தேவன் செய்கிற மற்ற காரியத்தை அவர் பேசுகிற மாதிரி பிரசங்கம் பண்ணிடலாம், பேசலாம், குணமாக்க கூட செய்யலாம். ஆனால் தேவன் செய்கிறதில் நம்ம செய்ய முடியாத காரியம் சிருஷ்டிப்பது. அப்படி அந்த தன்மை உம்மிடத்தில் இருக்கிறதா? அது இருந்தால் தானே உம்மை நீர் பிதாவுக்கு சமானமான ஒரு தேவன் என்று சொல்ல முடியும் என்று அவரிடத்தில் கேட்டதாகவும், அப்பொழுது இயேசு மண்ணினாலே ஒரு வடிவத்தை உண்டு பண்ணி அதன் மேலே தன்னுடைய நாசியின் சுவாசத்தை ஊதி அதை ஒரு ஜீவனாக்கி அதை அனுப்பினதாகவும் சொல்லுகிறார்கள். அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வௌவால் சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு முன்னால் வௌவால் இருந்ததே இல்லையா. வௌவாலிடத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. அது ஒரு பறவை போல அது பறக்கும், ஆனால் ஒரு மிருகத்தை போல குட்டி போட்டு பால் கொடுக்கும். அதுக்கு 2 கண்ணு கிடையாது, கண் பார்வை கிடையாது. அது தன்னுடைய சத்தத்தினாலேயே நகர்ந்து போகும். வாயிலே சாப்பிடும், அதனுடைய கழிவுகளை வாயிலே வெளியே கொண்டு வரும். எப்பொழுதும் தலைகளாகவே தொங்கிக் கொண்டிருக்கும். அப்போ உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு உயிரினத்தை உம்மால் படைத்து காட்ட முடியுமா என்று கேட்டதாகவும், இயேசு அதை சிருஷ்டித்து அவர் தன்னை தெய்வாம்சம் உள்ளவர் என்று வெளிப்படுத்தினதாகவும் ஒரு பாரம்பரிய கதை இருக்குது. இது பாரம்பரிய கதை தான், சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். நீங்கள் இதை நம்பவோ விசுவாசிக்கவோ அவசியமில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுக்கு சமானமானவர், அவர் சிருஷ்டிகர். என்ன சிருஷ்டித்தார்னா வௌவாலை மாத்திரம் சிருஷ்டித்தாரா? இல்லை இல்லை, அவர் காணப்படுகிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் என்று வேதம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுது, இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலம் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. யாரை பற்றி சொல்லுது? இயேசுவை பற்றி சொல்லுகிறார். உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவருக்கென்று அவர் மூலமாய் அவரால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு வேத புஸ்தகத்தில் சொல்லுது. அப்போ ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் படிக்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்குதே அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரலாம். இதை நம்ம எப்படி விளங்கி கொள்ளணும் அப்படின்னு கேட்டால், பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு பூமியை சிருஷ்டித்தார். பரிசுத்த ஆவியானுடைய பலம் எல்லாவற்றையும் சீரமைத்து 3 பேரும் சேர்ந்து தான் காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் யாரை கொண்டு இதை சிருஷ்டிக்கிறார்கள் என்றால், பிதாவானவர் குமாரனை கொண்டு நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலையும், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இயேசு இடத்துல எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவுடைய கையில் என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் முழுவதும் இயேசுவின் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவிடத்தில் இல்லாத மேலான வேறொரு அதிகாரம் இயேசுவிடத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒருவனுடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இருக்கிறது. பிதா மன்னிக்க மாட்டாரான்னு கேட்டால், பிதா மன்னித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தா எப்போ மன்னித்தார்னா, ஒருவன் தன்னுடைய பாவத்திற்காக ஒரு பிராயச்சித்தத்தை, ஒரு பரிகாரத்தை செய்யணும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் செய்த பாவத்திற்காக தேவாலயத்தில் போய் அவனுடைய பாவத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற அளவில், அங்கே இருக்கிற ஆசாரியன் சொல்லுவார், உன் பாவத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற அளவில் நீ இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் இரத்தம் சிந்துதல் சம்பந்தப்பட்டது. அப்போ அதனுடைய அளவுக்கு ஏற்றபடி ஒரு புறா குஞ்சை கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை பலி செலுத்தணும். பலி இரத்தத்தை சிந்தின உடனே பிதாவானவர் ஒருவனை மன்னிப்பார். இது பிதாவுடைய மன்னிக்கிற அதிகாரம். ஆனால் குமாரனுடைய மன்னிக்கும் அதிகாரம் என்ன தெரியுமா? நீங்கள் போய் அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் எந்த ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, நீங்கள் எந்த ஆஃபரிங் கொடுக்க வேண்டியதில்லை, காணிக்கை கொடுக்க வேண்டியதில்லை. பாவத்தை உணர்ந்து நம்ம இயேசுவிடத்தில் போய் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தாலே
அவரால் உங்களை எந்த விதமான பிராயச்சித்தம் இல்லாமலே மன்னிக்க முடியும். ஏன் தெரியுமா? இயேசு நம்ம எல்லாருக்காகவும் மொத்தமாய் தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பு கொடுக்கிற முழு அதிகாரத்தையும் தன்னுடைய கையிலே கொண்டு வந்திருக்கிறார். அதனால பாருங்க, இவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் வித்தியாசமானவைகள், ஆச்சரியமானவைகள். இது மாத்திரம் இல்லை, அவர் கையில் இன்னும் நிறைய என்ன கொடுக்கப்பட்டிருக்குதான், மனிதர்களை நியாயம் தீர்க்கும் அதிகாரம். அதை பிதா தம்முடைய கையில் வைத்து கொள்ளாமல் அவர் கிறிஸ்துவிடத்திலே கொடுத்து அவர் மூலமாகத்தான் நியாய தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். வேதம் சொல்லுது, மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம் 10வது வசனம். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவரே சொல்கிறார். வேறு யார்கிட்ட நீங்கள் போங்க. ஒரு ஆசாரியன் என்ன செய்வான் என்றால், மற்ற ஆசாரியர்களுக்கும் இயேசு பிரதான ஆசாரியராக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, தேவாலயத்தில் போய் நீங்கள் செஞ்ச பாவத்தை சொன்ன உடனே இந்த பாவத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு பிராயச்சித்தத்தை சொல்லுவாங்க. இயேசு அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அவரிடத்துல வந்து தன் பாவத்தை சொன்ன உடனே, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பூமியிலே அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றார். நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய காரியம் என்னென்னா, பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குது. அப்போ நம்ம அவரிடத்துல தான் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்தான் நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின இரத்தத்தினால தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், அந்த அவர் இரத்தம் சிந்தின காலத்தில் இருந்தவங்க, அதுக்கு பிறகு வர்றவங்க, இப்போ நம்ம காலத்தில் இருக்கவங்க, இனிமே பிறக்க போகிறவங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்கும் அதிகாரத்தை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் அவர் பெற்றுக்கொண்டார். அந்த இரத்தம் ரொம்ப விசேஷமானது. நமக்கும் இரத்தம் இருக்குது, மிருகங்களுக்கும் இரத்தம் இருக்குது. ஆனால் இயேசுவின் இரத்தம் வித்தியாசமானது. அதை குறித்து நம்ம பின்னால் விளக்கமாக நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போ இவர் ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களுக்காகவும் இரத்தத்தை சிந்தி பிதாவிடத்திலே மனிதர்களை மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதுனால அவர் ஒருவர் தான் அதை மன்னிக்க முடியும். சில சமயத்தில் நம்ம மனிதர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்குறோம். சில சபைகளில் அந்த வழக்கம் இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நேராக போய் அங்கே இருக்கிற ஒரு ஆசாரியனிடத்தில் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரரிடத்துல தங்களுடைய பாவத்தை போய் சொல்லுவாங்க. அவர்கள் உடனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க குமாரனாகிய கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் இருக்கிறதுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. மனுஷனிடத்தில் போய் பாவத்தை அறிக்கை செய்கிறதுனால அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அதை மன்னிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. நம்முடைய இரத்தத்துக்கு அந்த பவர் இல்லை. ஒருவேளை நீங்கள் ரத்தம் சிந்தினா கூட அந்த இரத்தம் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்க அது ஏற்றதல்ல அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். அப்போ மனிதர்களிடத்தில் போய் பாவ அறிக்கை பண்ணலாமான்னா பண்ணலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா, ஒரு துரோகத்தை செய்திருந்தால், சில சமயங்களில் நம்ம நேராக போய் அவர்களிடத்தில் நம்முடைய குற்றத்தை அறிக்கையிட்டு ஒப்புரவாகிறோம். அது வேற. ஆண்டவர் சொன்னார், உன் காணிக்கை நீ செலுத்த தேவாலயத்துக்கு வந்து காணிக்கை செலுத்த போகும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்குமானா முதல்ல நீ அவனிடத்துல போய் ஒப்புரவாகு, அதன் பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை நீ கொடு அப்படின்னு சொல்ல. நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்று எழுதப்பட்டதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிற கூடாது. நீங்கள் உங்கள் பாவத்தை என்கிட்ட சொல்லி நான் மன்னிக்கப்பட்டது, அப்படிலாம் மன்னிக்கப்படாது. எந்த பாவத்தை சொல்கிறாங்க, மனிதர்களிடத்தில் எந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடணும்னு சொன்னால், நீங்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சால் நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லணும். பிரதர், நான் அப்படி நினச்சேன், அப்படி சொல்லியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நாம் செய்த மற்ற பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த கிறிஸ்துவிடத்தில் எதை சொல்லணும், மனுஷரிடத்தில் எதை சொல்லணும் என்பதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள், நம்ம அவருக்கு பாவம் பண்ணவும் இல்லை, துரோகம் பண்ணவும் இல்லை, ஆனால் அவர் ஒரு ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறனால
என்னுடைய எல்லா பாவத்தையும் அவரால் மன்னிக்க முடியுமோன்னு சொல்லி நீங்கள் மனுஷனிடத்தில் போய் பாவத்தை அறிக்கை செய்வது வேத வசனத்தின்படி தப்பு. ஏன்னா பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் ஒருவருக்குத்தான் அதிகாரம் உண்டு. மனுஷனிடத்திலே சொல்லப்படுகிற பாவ அறிக்கை என்பது அவனுக்கு விரோதமாக நீங்கள் பர்சனலாக ஏதாவது செய்திருந்தால் ஒப்புரவாகும்படிக்கு சொல்லப்படுகிறதை அது குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ பாவ மன்னிப்படைவதற்குண்டான அதிகாரம் முழுவதும் அவருக்கு கிறிஸ்துவின் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் அவர் சும்மாலாம் பெறலை, அதை அவர் இரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து வெகு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்து தான் அவர் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். இது சும்மா வரல. பிதாவானவர் கூப்பிட்டு இருந்தாப்பா இதை நீ ஜனங்களை மன்னிக்கிறத பார்த்துக்க, நீர் போய் இந்த காரியத்தை பார்த்துக்க, அப்படி கொடுக்கல. இதை பெற வேண்டுமானால் அவர் செலுத்துவதற்கு ஒரு பெரிய விலைக்கிரயம் இருந்தது. அந்த விலைக்கிரயத்தை செலுத்தி தான் இந்த அதிகாரத்தை குமாரனாகிய கிறிஸ்து பெற்றுக்கொண்டிருந்திருக்கிறார். அடுத்த காரியம் பாருங்க, இயேசுவை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், அவருக்கு சகல ஞானமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறார். அவருக்கு தெரியாத ஞானமே கிடையாது. இயேசு ஒருவேளை இந்த உலகத்தில் இருந்தபோது ஒரு மனிதன் போல தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய ஞானத்தை பவரெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு நமக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது மாதிரி சொல்லுவதற்காக அவர் தம்மை மனிதர்கள் போல் அந்த நாட்களில் இருந்த ஆட்க மாதிரி தன்னை வெளிப்படுத்தினார். அதான் நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். இயேசு பாருங்கள் பேசின போது அந்த காலத்தில் என்ன இருந்தாங்களோ அதை பற்றின காரியங்களை வச்சு தான் உங்களுக்கு சொன்னார். ஒருவேளை கர்த்தருக்கு இன்னைக்கு இருக்கிற ஞானம் தெரியுமான்னு கேட்டால் தெரியும், நாளைக்கு வருகிறதுன்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் யார்கிட்ட பேசுகிறோன்னு ஒன்று இருக்குல்ல, யார்கிட்ட எதை பேசுகிறோம்? அவர் 2000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஜனங்களிடத்தில் அவர்களுடைய ஞானத்திற்கும் அவர்கள் அறிந்திருக்கிற அறிவுக்கும் அப்போ நடைமுறையில் இருந்த அறிவியலுக்கும் தக்கபடியான காரியத்தை தான் அவர் வெளிப்படுத்தி சொல்ல முடியும். அதை வச்சுட்டு நம்ம அவர் சொன்ன காரியங்கள் அவருடைய டீச்சிங் பார்த்துட்டு இயேசுக்கு இதெல்லாம் தெரியுமா, அதெல்லாம் தெரியுமா, இன்டர்நெட்டு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அவர் சகல ஞானமும் புரிந்தினவர். வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக வாசித்து பார்த்தால் நம்முடைய நிகழ்ச்சி ஒன்று வருது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாருங்கள், வேதத்தினுடைய ஆழங்களை பற்றி நிறைய காரியங்கள் சொல்கிறோம். பிப்ளிக்கல் இன்சைட் என்று பெயர். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் போட்டு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு தெரியாத பல காரியங்கள், இனி வரப்போகிற காரியங்களை குறித்து துல்லியமாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம்தான், வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் இயேசு என்ன வெளிப்படுத்துகிறார்னா, இனி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஜனங்கள் முத்திரையின் மூலமாக தான் ஒரு பொருளை விற்கவும் கொள்ளவும் வாங்கவும் முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு நடைமுறையில் இருக்குது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய சின்ன சின்ன காரியங்களை கூட ஒரு QR கோட் என்று சொல்லுகிற ஒரு முத்திரையின் வழியாகத்தான் உபயோகப்படுத்துகிறோம். இது 2000 வருஷத்துக்கு முன்னால் இதை நினச்சே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானத்தை யாரும் யோசித்து பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு முத்திரையை வச்சு பணம் அனுப்புகிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேங்க்கில் காசு அனுப்புகிறோம், காசே இல்லாமல் கடைக்கு போய் கடையில் முன்னால் வச்சுருக்கக்கூடிய அந்த முத்திரையின் வழியாக நம்முடைய பேமெண்ட்டை நம்ம செலுத்துகிறோம். ஒரு பொருள் வாங்குகிறோம், விற்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறோம். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய ஞானம் அனந்த ஞானம் சொல்லுவாங்க. அனந்த ஞானம்னா அளப்பரிய ஞானம். அதுக்கு எல்லையே கிடையாது. அவர் கர்த்தர், அவர் உண்டாக்கினவர், ஒன்றுமில்லாமலிருந்து உண்டாக்கினவர். அதனால் இயேசுவுக்குள்ளே சகல ஞானமும் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். யோவானுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 30வது வாக்கியம் நமக்கு அதை சொல்லுகிறது. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். யோவான் 16:30. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவனும் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. நான் இப்போ அடுத்த நிமிஷத்தில் என்ன வார்த்தை என் வாயிலிருந்து வரும் என்பது கூட அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. வேதத்தில் சொல்லுது,
அவர் எல்லா மனிதருடைய உள்ளத்தில் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறதுனால ஒருவனும் ஒருவனை குறித்தும் அவரிடத்துல சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு எல்லாம் தெரியும் நம்மை பற்றி. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவர் அதை அறிந்திருக்கிறார். அதனால் கர்த்தரிடத்தில் பேசும்போது நம்ம ரொம்ப விளக்கி ஆண்டவரிடத்தில் போய் ஒரு ப்ரே பண்ணும்போது, என் பிரச்சனை எவ்வளோ தெரியுமா, இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுத்தோம்னா இதுக்கு வட்டி, அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் போய் நின்று உங்களை கீழே தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பித்தாலே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொள்வார். சிலர் ஆண்டவருக்கு புரியலையாக்குன்னு நினச்சி அவருக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது தப்பு. அவரிடத்தில் சகல ஞானமும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதை ஒப்பிட்டு காண்பித்து இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி இந்த கொலோசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது. அவருக்குள்ள எல்லா ஞானமும் இருக்குதான். சயின்ஸு, பூமி, பூலோகம் எல்லாம் இருக்குதான். ஆகவே அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை என்பதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். இயேசுவை பற்றி பேசினா மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கலாம். என்னதான் இல்லை அவரிடத்துல, பாவம் தவிர எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவரை பற்றி யோசிக்க யோசிக்க பேச பேச அவரை குறித்த ஒரு பிரமிப்பும் பிரம்மாண்டமும் நமக்கு தோன்றுகிறது. சரி, இன்றைக்கு நமக்கு அதிக நேரமாகிவிட்டது. விட்டால் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம், தியானித்து கொண்டே இருக்கலாம். இயேசுவை பற்றி சொல்ல அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கும் போது இன்னும் சில விவரங்களை இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என்ன நேர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தையும் அவர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார் என்றும், அவர் சகல ஞானத்தை உடையவர் என்றும், அவர் தேவத்துவத்தின் தன்மையான சிருஷ்டிக்கும் அதிகாரத்தை உடையவர் என்றும் நாம் அறிந்து கொண்டோம். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர். உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள ஆவிக்குரிய ஆழமான செய்திகளை பெற நம்முடைய மற்ற நிகழ்ச்சிகளான இன்றைய உலகம், பிப்ளிக்கல் இன்சைட் மற்றும் ஜெபிக்கலாம் வாங்க போன்ற நிகழ்ச்சிகளை பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி நேயர்களே, நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய மற்றொரு முக்கிய தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மிராக்லின். இயேசு எல்லா ஞானத்தையும் உள்ளடக்கினவர். அவருக்கு எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். மனுஷருடைய மனசில் இருப்பதை கூட அவர் அறிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவர். மாத்திரமல்ல, அடுத்து என்னுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படும் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 25 மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டி இருக்கவில்லை. இவர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, இவரை வேலைக்கு வச்சுக்கிட்டா நல்லா பிரயோஜனமாக இருப்பார், இவர் எப்போவுமே உங்கள் கூட இருப்பார், ரொம்ப ஞானம் உள்ளவர், இது படித்து ஒன்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம். அவருக்கு தெரியும். ஒரு ஆளை பார்த்தாலே தெரியும். அப்போ அவர் அவ்வளவு ஞானம் உள்ளவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லும்.